சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் குருமா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கூடவே இட்லியோட தோசையோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1/4 கப் பொட்டுக்கல்ல, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 6 பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி இட்லியோட தோசையோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.